எவ்வளோ நேரமாக எழுப்பிட்டுருக்கேன். ரெண்டு பேர்த்தையும் இன்னும் எழுந்திருக்காளவள பார்த்தியா? நான் அவளை எழுப்பி விட்டுட்டு நான் இட்லியை வச்சு சட்னி வச்சு சாம்பார் வச்சு பாலை சூடு பண்ணி இவளுக்கு காப்பி தான் நான் போடணும். அவர் எல்லாம் டிஃபனை கொடுத்து காப்பியை கொடுத்து அவரை அனுப்பியாச்சு. இதுகள் இன்னும் எந்திக்கலை. அப்புறம் என்ன நம்மளுக்கு மரியாதை இருக்குது? கங்கா, யமுனா, எந்திரிச்சாச்சா? காப்பியை கையோடு எடுத்துகிட்டு போமா, இல்லைன்னா அதில் எழுப்பிட்டு அதனால் எந்திக்கிறதுக்குள்ளே காப்பி அங்கே வச்சோன்னா ஃபேன் காற்றுல ஆறி போயிடும். இங்கேயே மூடி வச்சிருவோம். அவளை பல்லைக்குள்ளே தேய்ச்சிட்டு வருவாள்வ. ஏதாவது சொரலை இருக்கா பாரு, இன்னும் தூங்கிட்டு இருக்காள்வ. எதாவது தூக்கி அடிக்கிறதுனே தெரில. இரு கம்பு எடுத்துட்டு வாரேன். கம்பு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லையே. இருந்து வாரேன். இவங்களுக்கு கம்பல் எதுக்கு? நம்ம கையை வச்சே கொள்ளுவோம். இதாவது இருக்கா பாரு. இவ்வளோ கத்துறேன்னு ரெண்டு அளவுக்கு கண்ணு முழிக்குதா பாரு. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க கோமரிகளா? எந்திரி. எப்ப பாரு என்னையே அடிச்சிட்டு இருக்கே. இவ இவ்வளோ தூங்கிட்டு இருக்காளே, உனக்கு அதெல்லாம் தெரியலையோ? நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத. இடத்த காலி பண்ணு. நான் அவளுக்கு அடுத்து அவளுக்கு பூச வைக்கேன். தள்ளி போமா. ரொம்ப பயந்த மாதிரி நடிக்காதுன்னு போ வெளியணும். போறேன். இவ்வளோக்குள்ள அவளை அடிச்சு இந்த சத்தம் கேட்டும் இந்த குமரிக்கு இன்னும் தூக்கம் வருதுன்னா அப்போ எவ்வளோ கொழுப்பு நிறைஞ்சிருக்கணும். கொட்டாவிய பாரு. எந்திரா எந்திரி குமரி. யாமா இருமா இருமா. ஏமா நிறுத்துமா நிறுத்துமா நிறுத்துமா. ஏமா இப்படி அடிக்கா? எனக்கு விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? இன்னுமா தூங்கிட்டு இருக்கிய? இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவுமா, அதனால தானே தூங்குறோம். இன்னைக்கு கூட என்ன தூங்கிட மாட்டியா? ஸ்கூலுக்கு கிளம்பும் போது 6 மணிக்கு எந்திக்கலையா? ஒரு லீவ் அன்னைக்கு ஒரு 7-7:30 எந்திக்க வேண்டாம். மணி 9 ஆகுது. சீக்கிரம் எந்திரிச்சோம்மா. லீவு நாளையாவது அம்மாவுக்கு கொஞ்சம் வீட்டு வேலையில் உதவுனமான்ட்டு இருக்க வேண்டாம். எப்போ பாரு தூங்கணும், இல்லைன்னா தெருவில் கிடந்து ஆடணும். இதான் வேலையோ? சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எந்திரிச்சிட்டோம். இப்போ சொல்லு, உனக்கு என்ன வேலை செய்யணும்? நான் செஞ்சு தரேன். சமைச்ச பாத்திரம்லாம் சிங்கில் விளக்குறதுக்கு இருக்கு. போ சீக்கிரம் போயிட்டு அதை விலைக்கு போடு. ஏமா ஒரு கோவத்தில் சும்மாக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேம்மா. அதுக்கு நீ எந்திரிச்ச உடனே என்னை பாத்திரம் விளக்க சொல்கிறா. ஒன்னே மாதிரி தான் உங்கள் அக்காவையும் அடித்தேன். அவள் பாட்டில் எந்திரிச்சு போயிட்டான். நீ இங்கே உட்காந்துட்டு எனக்கு பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். ஏம்மா நான் செஞ்சு தரேம்மா. காப்பி ஏதாவது கொடுமா, கொடுத்துட்டு நான் உனக்கு செஞ்சு தரேன். போ பல்ல விளக்கு, மூஞ்ச கழுவு. கிச்சனில் காப்பி போட்டு வச்சுருக்கேன், எடுத்து குடிச்சு கையோடு எனக்கு கடகடான்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வேலையாக செஞ்சுருக்கணும். அது வரைக்கும் நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியேன்னு வச்சுக்கோங்க. இல்லை 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 இல்லை, உனக்கு ஒரு இதுக்கும் நாங்கள் சொல்ல மாதிரி வைக்க மாட்டோம். கடகடான்னு அவ்வளோ வேலையை முடிச்சிடும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா. அம்மா என்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் கூப்பிட்டோன்னு நீ திரும்பி பார்க்கன்னு பார்த்தேன். நீ நல்லா ஷார்ப்பாக தான் இருக்க மம்மி. என்று ஓடல. இந்த ஓடிட்டம்மா. காலையிலேயே காப்பி குடிக்கிறது சகமோ சகம். எனக்கு காப்பி எடுத்துட்டு வந்தியா யமுனா? நான் ஏன் உனக்கு எடுத்துட்டு வரணும்? உனக்கு கை இல்லையா? போய் எடுத்துட்டு வா. சும்மா கொன்னட்டாதானே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போவ வேலையை பார்த்துக்கிட்டு. ஒன்னெல்லாம் நடையகட்டு. சீப்ப காப்பி குடிச்சோன்னு நல்ல மூடெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுதுண்ணே. இருக்கும். நல்லா காஃபியை குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிடு. சீக்கிரம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் போயிட்டு பாத்திரம்லாம் விளக்கிடு. நான் வீடு பெருக்கிறேன். ஏன் உன்னால் பாத்திரம் விளக்க முடியாதோ? நீ பாத்திரம் விளக்கு, நான் வீடு பெருக்கிறேன். நான் தானே முதல் சொன்னேன் என்ன வேலைன்ட்டு. அப்போ நான் தான் வீடு பெருக்கிறேன், நீ பாத்திரம் கழுவு. உடனே முடிஞ்சா விளக்கு, இல்லைன்னா அம்மாட்ட போதா வாங்கு. எப்போ பாரு நான் எவ்வளோ உனக்கு பாத்திரம் விளக்கு கொடுக்கணும்? எனக்கு இல்லைம்மா, உங்கள் அம்மாக்கு. ஒரு லீவ் நாளில் கூட நிம்மதி கிடையாது. இதுக்கு ஸ்கூல்லே இருந்திருக்கலாம். ஒரு நிம்மதியே இல்லைம்மா அந்த வீட்டில். கங்கா, யமுனா, யம்மா இந்த வந்துட்டேன். இந்த நானும் வரேம்மா. வேலை செய்யறதுக்கு முன்னாடி இட்லி வச்சு எடுத்து சாப்பிடுங்க. இட்லி சாம்பார் சட்னி தான் வச்சிருக்கேன், சீக்கிரம் சாப்பிடுங்க. அம்மா நான் வேலை செஞ்சுட்டு அப்புறமா நான் சாப்பிட்றேம்மா. சொன்ன வேலையை செய்யுங்களா?
இட்லியை சாப்பிட சொன்னா சாப்பிடுங்களா? நீங்க சாப்பிட்டா தானே அந்த பாத்திரத்தை சேர்த்து போட்டு கழுவ முடியும். ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து கழுவிட்டே இருக்கணுமா? புரிஞ்சுட்டு தாயே, அது போலயே நடக்கிறோம். ஒரு வழியா வடை சாம்பார் சட்னி செஞ்சாச்சு. ஐயோ மணி வேற 9 ஆயிடுச்சு. இந்த மாமியா கிளவி வேற ஏசுமே. சரி இதெல்லாம் சகஜம், பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு. ஒரு வழியா முடிச்சாச்சு. அத்தைக்கு எடுத்து வச்சு போய் கொடுப்போம். அத்தை மறுபடியும் தூங்கிட்டாங்க போலலாம். இப்போ நான் எழுப்பி கொடுக்கலனாலும் ஏசுமே, என்ன செய்யலாம்? ஏச்சு வாங்குறதுலாம் நம்மளுக்கு புதுசா என்ன? எழுப்புவோம். அத்தே, அத்தையோ, ஒரு வழியா கொண்டு வந்துட்டியாம்மா? ஏன் சும்மாவே இருக்கணும்? கூட மாட வந்து என் கூட கிச்சனில் வேலை செஞ்சிருந்தா படபடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். சீக்கிரமும் சாப்பிட்ருக்கலாம். ஒத்தையிலேயே உட்காந்து செஞ்சால் இப்படி தான் லேட் தான் ஆகும். ஐயோ பார்த்து பார்த்து இருந்தீங்க. நீ கொணட்டாம இரு. இரு நான் கீழே உட்காந்துக்கிறேன். எனக்கு அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீ கையில். உங்கள் இஷ்டத்தை. சரி இப்பத்தா. அத்தையோ எப்படி இருக்கு? ஆ இருக்கு. சரி மத்தியானம் என்ன செய்ய போற? அதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டல அத்தை. அதனால நான் மதியம் நல்லா தூங்கலான்னு இருக்கத்தே. ஆமாம், தூங்கணும் இல்லை ஊர் சோவாரணும். இது 2 தானே உனக்கு வேலை. சோழன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. நான் வடை ராணியக்காவுக்கும் சரசக்காவுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். அவங்களுக்கு முதல் போய் கொடுத்துட்டு வந்துடுதேன். அவியலுக்கு கொடுக்கறது இருக்கட்டு. நீ மத்தியானம் என்ன சமைக்க போற? அதான் சாம்பார்லாம் வச்சாச்சுல அத்தை. இன்னும் ஒலை மட்டும் தான் கொதிக்க வைக்கணும். அப்புறம் நம்ம மத்தியானத்துக்கு சோறு சாம்பார், அப்புறம் வேணும்னா நம்ம அப்பளத்தை பொரிச்சிக்கலாம். மீன் ஒன்று வாங்கலையா? அதெல்லாம் சாம்பார்லாம் செஞ்சாச்சுல அத்தை. இப்போ மீனெல்லாம் எடுத்தோம்னா பிறகு அதுவும் திங்கணும் இது திங்கணும், பிறகு உடலுக்கும் நல்லது கிடையாது. அப்புறம் மீன் இருந்ததுன்னா சாம்பார் யாரும் திங்க மாட்டாங்க. அப்புறம் சாம்பார் வம்பால போகும். நீ எதுக்கு சாம்பார் செஞ்ச? சட்னியோட விட்டுருக்க வேண்டியதானே? வெறும் சட்னி வச்சாதான் உங்களுக்கு நெஞ்சு கறிக்குன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு தான் சாம்பார் வச்சேன். ஆமா தாயி, எல்லாமே நீ எனக்கு ஏத்தாப்புல தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. உங்கள் பேச்சனை என்னைக்கா தவறி இருக்கேன்னா? சரி இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருங்க. நான் சரசக்காவுக்கும் நானி அக்காவுக்கும் போயிட்டு வடையை கொடுத்துட்டு வந்துடுதேன். நீ எல்லாம் திருந்துற ஜென்மமா? சரி போயிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துருக்கணும் பார்த்துக்க. ஏன் அத்தை நீங்கள் திரும்ப தூங்கும்போது தாலாட்டு கிளாட்டு பாடணும்? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை அத்தை. அது என்ன 10 நிமிஷம்? 5 நிமிஷத்துக்குள்ள நான் வீட்டுக்கு வரேன். போய் தொலை. பாத்திரத்தெல்லாம் விளக்கியாச்சு. இனிமேல் படப்படன்னு வடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ராணி அக்காவுக்கும் சரஸ்வக்காவுக்கும் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். சரசக்கா வாங்க. கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். இருங்க மக்களே, வடை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்ந்து சாப்பிடுங்க. வடையா? என்ன வடத்தே? எந்த வடையானாலும் பரவாயில்லத்தே, சீக்கிரம் கொண்டு தாங்கத்தே. இருங்க மக்களே, தட்டில் எடுத்து வச்சுட்டு கொண்டு வரேன். அம்மா கிச்சன்லேயே இருக்கவ? ஆமாத்தே. சரி இந்த எடுத்துட்டு வரேன். அக்கோ. சின்ன பொண்ணு என்ன கொண்டு வந்திருக்க டிப்பன்ல? வடை கொண்டு வந்திருக்கேக்கா. காலையில வடையில செஞ்சுட்டியோ? என்ன வடை செஞ்ச? உளுந்த வடை தான்க்கா. அது மட்டும் இல்லை, சாம்பார் சட்னி எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அடடா, நானும் சாம்பார் சட்னி எல்லாம் தான் வச்சிருக்கேனே. நானும் பார்த்தேன் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. சரி பிள்ளைகளுக்கு வடை எடுத்து கொடுக்கேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லை? ஆமா சின்ன பொண்ணு, வெறும் வடை மட்டும் கொடு. சாம்பார் சட்னிலாம் ஏற்கனவே தட்டில் இருக்குல்ல. சரிக்கா. காட்டி நானே எடுத்து வைக்கேன். மக்களே இந்தாங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. நீங்களும் சாப்பிடுங்க. ஆமா சின்ன பொண்ணு, நீ சாப்பிடு. இட்லி வடை எடுத்து வச்சுட்டு வரட்டுமா? ஐயோ அக்கா இல்லைக்கா, நான் வீட்லேயே சாப்பிட்டுட்டேன். வயிறு ஃபுல்லாக இருக்குது. என்ன பற்றியில அதனால் அதுக்கு மேலெலாம் உள்ளே போவதுக்கா. நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கக்கா. அப்போ சரி, உனக்கு எனக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரிக்கா. சரி, இட்லி வடையும் எனக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம 2 பேத்துக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓடுங்க ஓடுங்க. வடை ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. தேங்க்யூக்கா. காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டியோடி? ஆமாம் ஆமாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? யான்ட்டி இவ்வளோ சலிச்சிக்கிறா? காலையில் எழுந்திரிச்சு குழந்தைகள்கிட்ட போட்டுட்டு காப்பியை போட்டு கையில் கொடுக்கறதுக்குள்ளே 100 வாட்டி கத்தியாச்சு. சின்ன பொண்ணு காப்பி கொண்டுட்டு வா, சின்ன பொண்ணு காப்பி கொண்டுட்டு வாங்க. சரி அதை போட்டு கொடுத்துட்டு
காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வடை செஞ்சு சட்னி சாம்பார்லாம் செய்கிற வரைக்குமே என் மாமியார் நல்ல காலை நீட்டு சோஃபால தூங்கிட்டு இருந்துச்சுக்க. ஒரு பேருக்கு கூட ஊடையில் வந்துட்டு ஏதாவது உதவி செய்வான்னு கூட என்கிட்ட கேட்கல. அதுக்கு ஆனால் இவ்வளோ வேலையும் நான் தனியாக செய்கிறதுக்கு பிறகு டைம் ஆகாதானக்கா செய்யும். நான் படப்படன்னு வடை சட்டி சாம்பார் எல்லாம் தட்டில் எடுத்து வச்சுட்டு இவளுக்கு சீக்கிரம் போய் கையில் தட்டை கொடுத்தா அவள் சாப்பிட்றாப்ளே தவிர ஒரு வார்த்தை என்ன எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு ஒன்று கூட சொல்லலை. சரி அவைய தான் ஒன்றும் சொல்லலைன்ட்டு நானாக கேட்டுட்டேன் அத்தையோ எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஆ ஆ இருக்கு அப்படின்னா என்னக்கா அர்த்தம்? எல்லாம் என் வீட்டால் சொல்லணுக்கா. அம்மா என்ன செஞ்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போச்சு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை அவைய மூஞ்சில் குத்தணுக்கா. அதாக்கா ஏதாவது சாக்கு புக்கு சொல்லி உங்கள் வீட்டுக்கும் ராணிக்கா வீட்டுக்கும் கொடுக்க போகிறேன்ட்டு வாடியே வந்துட்டேன். சரி சின்ன பொண்ணு, பொங்கல் பரிசு வாங்க போகணும்ல, நீ வாங்கிட்டியோ? இல்லைக்கா நான் என்ன வாங்கலை. அதெல்லாம் உங்களை விட்டுட்டு எப்படி போவேன்? அது மட்டும் இல்லாமல் நான் வடை ராணி அக்காவுக்கும் சேர்ந்து தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடலாம். சரி, போகிற வழியில் மீனாக்கும் கீதாக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். சரிக்கா. நீங்கள் பார்த்தீங்களா இந்த வாட்டி பரிசு கூப்பன்லாம் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்களா? ஆமால பாத்தியா? சரி விடு, நல்லது தானே. இல்லைன்னா கூப்பனுக்கு ஒரு வாட்டி போய்ட்டு நம்ம ரேஷன் கடைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். சரிக்கா சீக்கிரம் சாப்பிடுங்க, படப்படன்னு கிளம்புவோம். போகிற வழியில் எங்கள் வீட்டில் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுதே மாமியார்கிட்ட. இல்லைன்னா அது வேறு மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு பையெல்லாம் வீட்டில் தான் இருக்குது, அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேல. சரி சின்ன பொண்ணு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோன்னே. சரிக்கா.